ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த இடத்த பார்க்க போகிறோன்னா, மாமண்டூர் அந்த இடத்த தான் பார்க்க போகிறோம். மாமண்டூர் அந்த ஊரில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த மாமண்டூர் அந்த கிராமம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் காட்டுது. ஆனால் பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் அந்த மாவட்டத்துக்கும் வந்தவாசி இருக்கு இல்லையா, காஞ்சிபுரம் வந்தவாசி அந்த சாலையில் காஞ்சிபுரத்திலிருந்து 10-12 கிலோமீட்டரில் மாமண்டூர் அந்த இடம் வந்து இருக்குது. இந்த கிராமத்தில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, மாமண்டூர் குடவரை கோவில் இருக்கு. ஓகேவா, அந்த குடவரை கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். குடவரை கோயில் எப்போ வந்து செதுக்கப்பட்டது, அதோடைய வரலாறு தான் இந்த வீடியோ காணொலி பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோ தொடர்ச்சியா முழுமையா பாருங்க. சீக்கிரமா முடிச்சிடலாம். 8 நிமிஷம் வீடியோ தான், சீக்கிரம் முடிச்சிடலாம். நம்ம வெளிநாட்டுலாம் பார்த்து வியந்து போறோம். ஆனா பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல நம்ம கிராமத்து பக்கத்துல பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகான இடங்கள்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம கிராமத்துக்கு வாங்க. கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துல பழமையான இடங்களை போய் தேடி கண்டுபிடிங்க. ஸோ அதில் ஒன்று தான் மாமண்டூர் இந்த கிராமம். இந்த கிராமத்தில் இந்த குடவரை கோயில் அவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்குது. நீங்கள் இந்த மாதத்தில் போனீங்க அப்படின்னா, அதாவது செப்டம்பர் மாதமா, இது ஆகஸ்ட் செப்டம்பர், ஓகே செப்டம்பர் மாதம் தான். இந்த செப்டம்பர் மாதத்தில் போனீங்க அப்படின்னா அந்த புற்கள்லாம் பசுமையாக இருக்கும். அதாவது அவ்வளோ அந்த புற்கள் சாதாரண இருக்கிற புல்லுக்கும் இந்த டைமில் இந்த மாதத்தில் போனீங்கன்னா அந்த இருக்கிற புல்லுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். அவ்வளோ பசுமையாக இருக்கும். அந்த பசுமையான இடத்துல உங்கள் ஃபேமிலியோடு போனீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். 2 குன்றுகள் இருந்து ஃபஸ்ட்டு குன்றில் இருக்கிற குடவரை கோயில் இது. 3 சன்னதிகள் அமைக்கப்பட்ட குடவரை கோயில் பாதியில் நிறுத்தப்பட்டிருக்கு. அதாவது முழுமை அடையலை, பாதியிலேயே கைவிடப்பட்ட மாதிரி இருக்குது. இது யார் காலத்தில் வடிவமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யார் காலத்தில் இந்த குடவரை கோயில் குடைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் நூற்றாண்டில், அதாவது பல்லவர் காலத்தில் 7ஆம் நூற்றாண்டில் குடையப்பட்ட குடவரை கோயில் இது. ஃபஸ்ட்டு குன்றை பார்த்துட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் தூரம் ஒரு 100 மீட்டர் நடந்து வந்தீங்கன்னா 2வது குடவரை கோயில் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஓகேவா, இந்த குன்றில் பேர் பார்த்தீங்கன்னா இதுதான் 2வது குன்று. பல்லவர் கால கட்டிடக்கலைக்கு இந்த மாமண்டூர் குடவரை கோயில் சிறந்த உதாரணமாக இருக்குது. 1000 வருஷத்துக்கும் மேலேயும் பழமை மாறாம புதுமையா அப்படியே இருக்கு. இந்த குடவரை கோயில் யார் காலத்துல அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, பல்லவர் மன்னரான முதலாம் மகேந்திரவர்மன் அவர் காலத்துல உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த கோயிலுக்கு நீங்க வரீங்க, ஒரு ஐடியா வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபேமிலியோட வரலாம். ஸோ நீங்க எப்போ வரீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மணி அளவில் கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கும்போது வாங்க. ஸோ வரும்போது வாட்டர் பாக்கெட், தண்ணி எல்லாமே எடுத்துட்டு வாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடம் அவ்வளோ அழகாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த ஒரு இடையூறும் இருக்காது. நீ இயற்கையான இடத்துல குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இடம் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிக்கணும். கண்டிப்பாக பெற்றோர்களுக்கு இதை விட பெரிய ஒரு வேலை இருக்குமான்னு தெரியல. கண்டிப்பாக இந்த வேலையை நீங்கள் செய்யுங்க. குழந்தைகளுக்கு இந்த இடம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு காமிங்க. இந்த பாறையிலேருந்து நீர் கசியுது, அதுதான் இது. ஸோ அந்த நீர் கசியதுலேருந்து ஒரு துர்நாற்றம் வருது. ஒருவேளை அந்த பாறையில் இருக்கிற துர்நாற்றமா, இல்லைன்னா வவ்வால்கள் வந்து இரவு நேரத்தில் தங்குது. தங்கும்போது அதோடைய சிறுநீர் துர்நாற்றமான்னு தெரியல. இந்த உள்ளே வந்தோன்னே ஒரு சிறிய துர்நாற்றம் வருது. என்னுடைய கற்பனையிலிருந்து பாருங்கள் இந்த இடத்த. மாமண்டூர், ஓகேவா, அங்கே குடவரை கோயில் இருக்குது. மண்டகப்பட்டு, அங்கே குடவரை கோயில் இருக்குது. மாமல்லபுரம், அங்கே குடவரை கோயில் இருக்குது. இந்த பல்லவர்கள் வந்து மான்னு ஆரம்பிக்கிற அந்த ஊர்கள் எல்லாத்துலேயுமே வந்து குடவரை கோயில் செதுக்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மண்டகப்பட்டு, மாமண்டூர், மாமல்லபுரம் இந்த 3 இடத்துலையும் குடவரை கோயில் பல்லவர்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த மகேந்திரவர்மன் இருக்கார் இல்லையா, அந்த பல்லவர், இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம விஷ்ணுவுடைய மகன் தான் மகேந்திரவர்மன். முதலாம் மகேந்திரவர்மனுக்கு சித்திரகார புலி என பட்டப்பெயரும் உண்டு. சித்திரகார புலி என அழைக்கப்படுவர் யார்? மகேந்திரவர்மன், முதலாம் மகேந்திரவர்மன். முதலாம் மகேந்திரவர்மன் வந்து சமண மதத்தை வந்து பின்பற்றுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைவத்துக்கு மாறிடுறாரு. ஃபர்ஸ்ட் சமணமாக இருக்கிறாரு, அதுக்கப்புறம் சைவமாக மாறுறாரு. யார் காலத்தில் அதிகமாக குடவரை கோயில் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, பல்லவர் காலத்தில் தான் அதிகமாக குடவரை கோயில் வந்து உருவாக்கப்பட்டது. மாமண்டூர் இந்த குடவரை கோயில் வந்து தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படுற இடமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா சேதப்படுத்தாமல் பார்த்துட்டு பத்திரமா வரலாம். எதிர்க்க மட்டும்தான் அறைகள் மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் வந்து பார்த்தாலும் அறைகள் மாதிரி இருக்குது. ஒவ்வொரு அறையும் அவ்வளோ அழகாக இருக்குது. அது ஏன் பாதியில் விட்டு போயிருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை பாதியிலேயே அந்த கற்கள் வந்து சேதமடைஞ்சிருக்கலாம். அதனால் பாதியிலே இந்த இடம் வந்து கைவிடப்பட்டு இருக்கு. அப்படியே பார்த்துட்டு இப்படி வந்தீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து இங்கேருந்து பார்க்கறதுக்கும் அவ்வளோ, அந்த வியூ வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே பார்த்துட்டு கீழே இறங்கி வந்தீங்க அப்படின்னா இன்னொரு இடம் இருக்குது. அது பக்கத்தில் வந்து மலை மேலே 2 கோவில் இருக்குது. அந்த கோவிலையும் பார்த்துடலாம்.
2 கோவில்கள் இருக்குது. ஸோ கொஞ்சம் தூரம் தான் ஏற மாரி இருக்கும். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஒரு 10 நிமிஷத்தில் மேலே ஏறி கீழே இன்னொரு 10 நிமிஷத்தில் 20 நிமிஷத்தில் போயிட்டு மேலே ஏறிட்டு இறங்கிடலாம். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. குழந்தைகள் கூட நடந்து போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் மேலே ஏறி வந்த உடனே ஸ்ரீ கால பைரவர் ஆலயம்னு இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோயில் பின் சைடு பார்த்தீங்கன்னா பெரிய ஏரி ஒன்று இருக்குது. அந்த ஏரி அவ்வளோ அழகாக காட்சி அளிக்குது. நீங்கள் அந்த நேரத்துக்கு அந்த வியூவுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அது பக்கத்தில் வந்து குடவரை கோயில் வந்து இன்னமும் சின்னமாக இருக்குது. ஆனால் இங்கே மேலே இந்த மலை மேலே இருக்கிற கோயில் இன்னும் வழிபாட்டில் இருக்குது. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த குடவரை கோயிலை பார்த்துட்டு பக்கத்துலேயே இந்த மலை மேலே ஏறி இந்த 2 கோயிலும் நீங்கள் பார்க்கணும். இந்த மேலே ஏறி இந்த வியூவும் பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய கோவில்லாம் இல்லை, சிறிய கோவில் தான். அவ்வளோ அழகாக இருக்கும். ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி ஜலகண்டேஸ்வரர் ஆலயம் தான் இது. இந்த கோவிலில் சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறன்னு பேரில் அங்கே கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டுலாம் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு சின்ன ஒரு மன வருத்தமாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. நாங்கள் போன நேரத்தில் கோயில் பூட்டி இருந்தது. ஒரு 10-20 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் கோயிலை ஓப்பன் பண்ணாங்க. ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்துட்டோம். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வெளியிலேருந்தே நீங்கள் சாமியை பார்க்கலாம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கோயில் அந்த சுற்றிலையும் வந்து கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டில் பெயிண்ட் அடித்ததுனால அந்த கல்வெட்டுலாம் தெரியாமல் போயிடுச்சு, வேறு எதுவும் இல்லை. அங்கெல்லாம் கல்வெட்டு தான் இருக்குது. இந்த கல்வெட்டில் பெயிண்ட் அடித்ததுனால அந்த கல்வெட்டு சரியாக தெரியல. ஆனால் அங்கே ஃபுல்லாக கல்வெட்டு தான், நல்லா பார்த்தா தெரியும். பாருங்கள். கோவிலுக்கு பின்புறம் வந்து பெரிய ஏரி ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஏரியை வந்து இங்கேருந்து பார்க்கும்பொழுது அவ்வளோ அழகாக காட்சி தருது. தமிழ் சினிமாவில் அதிக அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த வியூ பார்த்துருப்பீங்க. அந்த வியூ மாதிரியே கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு பின்புறமாக இருக்கிற அந்த ஏரியை பார்த்தீங்கன்னா இந்த சினிமாவில் வர அந்த இடம் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் புகைப்படம் எடுத்தாலும் எடுக்கலாம். ஸோ நீங்கள் எடுக்கும்போது கவனமாக எடுங்க. ஃபேமிலியை கூட்டின்னு போனீங்கன்னா ஸோ குழந்தைகள்லாம் பத்திரமா பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு நமக்கு சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு முக்கியம். ஸோ நமக்கு கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. கோவில் அபிஷேக தண்ணி வந்து அந்த போகிறதுக்கான வழி தான் இது. இதுவும் அழகான வடிவமைப்பில் அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். இரண்டு குடவரை கோயில் பக்கத்தில் இருக்கும். அதை பார்த்துட்டு மலை மேலே இருக்கிற சின்ன சின்ன 2 சன்னதிகளை பார்க்க போகிறீங்க. ஸோ கவனமாக போயிட்டு கவனமாக பாருங்கள். இவ்வளோ நேரம் அந்த காணொளி பதிவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு நல்ல ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.